தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 650க்கு மேலே மெடிக்கல் சீட்ஸ் கவர்மெண்ட் ஒதுக்கீட்டிலேருந்து வந்து மிஸ் ஆகிருக்குது. இது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய தாக்கம். ஏன்னா இந்தியாவிலேயே அதிகமாக நீட்டுக்கு எதிர்ப்பு இருக்கிற மாநிலம் இல்லை அரசியல் படுத்தப்படுற மாநிலம் வந்து தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய விஷயம் எப்படி மிஸ் ஆச்சு? அதுவும் இது எப்போ மிஸ் ஆச்சுன்னு கேட்டால் அது இன்னும் விசித்திரம். அது வந்து ஒரு வருஷம் ஆகி இந்த முறைகேடு அரசில் வந்து பண்ண ஒரு சின்ன லேப்ஸு, அது முறைகேடுன்னு தான் வந்து அது குற்றச்சாட்டு இருக்குது. அது நடந்து ஒரு வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னும் யாருக்குமே வந்து இதை பற்றி பெரிய ஒரு தகவல் தெரியல. இது இன்றைக்கி வந்து அண்ணாமலை அவர்கள் வெளி கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் வெளி கொண்டு வந்த உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தாவேக்காவுடைய அமைச்சரும் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. மெடிக்கல் சீட்ஸோட காஸ்ட் வந்து 4 மடங்கு உயரும், ரிசர்வேஷன் நிறையா பிரச்சனைகள் இருக்குது, நிறைய இதில் தகவல்கள் இருக்குது. ஸோ என்ன நடந்ததுங்கிறது நான் குரோனாலஜிக்கலாக ஆரம்பத்தில் என்ன நடந்ததுங்கிறது ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்கிறேன். நான் அவங்க மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல என்ன 3 கல்வி நிறுவனங்கள் தான் வந்து பேர் வருது. அவங்க 3 பேர் தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொன்னால், டீம்டு யூனிவர்சிட்டியை அவங்க வந்து அந்தஸ்து பெறாங்க. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்து பெறும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட்டோட ஒதுக்கீட்டுக்குள்ளே அவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட 1300 மெடிக்கல் சீட்ஸ் இந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறப்போகுது. அப்படி 1300 சீட் டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறிச்சுன்னா 50% அதில் வந்து கவர்மெண்ட்டோட கோட்டா இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட அதில் 650 சீட்டுக்கு மேலே மெடிக்கல் சீட்ஸ் வந்து கவர்மெண்ட்டோடைய ஒதுக்கீட்டிலேருந்து மிஸ் ஆகுது. இப்போ ஃபீஸ் அந்த கண்ட்ரோல் இருக்காது, ரிசர்வேஷன் அந்த 7.5 ரிசர்வேஷன் இருக்காது. அப்படி பல விஷயங்கள் வந்து அதில் அடிபடுது. ஸோ இது எப்படி ஆச்சுன்னு சொன்னால், அந்த முதல்ல 3 நிறுவனங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, சென்ட் பீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் ஒரு நிறுவனம், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அப்படின்னு ஒரு கல்வி நிறுவனம், அப்புறம் ஸ்ரீனிவாசன் ஒரு கல்வி நிறுவனம். இந்த 3 கல்வி நிறுவனமே டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் தான் அஃபிலியேட் ஆகிருக்கக்கூடிய காலேஜஸ். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அதில் ஒரு விஷயத்தோட ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் ஃபுல்லாக நான் படிச்சுட்டேன், மற்றதுமே அது ரிலேட்டடாக அதே மாதிரியான ஒரு சினாரியோ தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த சென்ட் பீட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அவங்க ஏற்கனவே ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி தான். ஆனால் அவங்க நடத்துகிற அந்த மெடிக்கல் காலேஜ் வந்து என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிரேடு வந்து பி கிரேடில் வந்து அது வருது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காலேஜையே வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுறாங்க ஆரம்பிக்கும் போது. ஆனால் அது வந்து கிரேடு பியில் தான் இருக்கிறதுனால அப்போ டீம்டு யூனிவர்சிட்டி அதை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இப்போ டீம்டு யூனிவர்சிட்டிக்கான எலிஜிபிலிட்டி பத்தலை, அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால், டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே அஃபிலியேட் ஆகிக்கலான்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் காலேஜை அந்த ட்ரஸ்ட்டை வந்து அது கீழே அஃபிலியேட் பண்ணிடுறாங்க. அஃபிலியேட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஏ கிரேடு கிடைச்சிருது. அப்போ எலிஜிபிலிட்டி வந்துடுது. எலிஜிபிலிட்டி வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், டீம்டு யூனிவர்சிட்டியாக மாற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறாங்க. அப்படி டீம்டு யூனிவர்சிட்டியாக மாற்றணும்னு சொன்னால் அதுக்கு 2 ரெக்குயர்மெண்ட் வச்சுருக்காங்க. என்ன ரெக்குயர்மெண்ட்னு சொன்னால், ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஒரு என்ஓசி வாங்கணும், இன்னொன்று அந்த எந்த யூனிவர்சிட்டியை நீங்கள் அஃபிலியேட் ஆகிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டி கிட்ட ஒரு என்ஓசி வாங்கணும் அப்படிங்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான டெக்னிக்கல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் வந்து நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. இவங்க 2 பேர்கிட்டையும் என்ஓசி அப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அப்ளை பண்ணதுக்கான அக்னாலஜ்மெண்ட் அவங்க வாங்கிக்கணும், அப்ளை பண்ணேங்கிறதுக்கு ப்ரூஃப் வாங்கணும். அப்படி ப்ரூஃப் வாங்கி 2 மாதத்துக்குள்ளே 2 பேருமே 60 டேஸ் பர்ஃபெக்டாக 60 டேஸ்க்குள்ளே அந்த யூனிவர்சிட்டியும் என்ஓசி கொடுக்கணும், இல்லை என்ஓசியோ கொடுக்கணும், இல்லை ரிஜெக்ட் பண்ணணும், எதனாலும் பண்ணலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அக்செப்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணணும். இந்த ரெண்டும் அவங்களுக்கு 60 டேஸ் டைம். அப்படி ஒருவேளை 60 டேஸ்க்குள்ளே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு சொன்னால், யார் அப்ளை பண்ணாங்களோ அவங்ககிட்ட ரெஸ்பாண்ட்னா கிளாரிஃபிகேஷன் கேட்கலாம், இல்லை அக்செப்ட் பண்ணலாம், இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம். அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணலேன்ற பட்சத்தில் டீம்டு என்ஓசி அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இதுக்காக நம்ம பாட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அப்ளை பண்ணுங்கள், 60 நாளுக்குள்ளே அவங்க எதுவுமே சொல்லலைன்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போல், அவங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லைன்னு எடுத்துக்கலாம். அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய அந்த கிளாஸோட விளக்கம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க இந்த 3 நிறுவனங்களுமே அப்ளை பண்ணுறாங்க, என்ஓசிக்கு அப்ளை பண்ணுறாங்க. இந்த 60 நாளுக்குள்ளே அவங்க என்ஓசி கொடுக்கல. என்ஓசி கொடுக்கலன்னு உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், டீம்டு யூனிவர்சிட்டி அப்ளிகேஷனில் என்ன ஆகுதுன்னா, அவங்க வெயிட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. என்ன பேசிஸில் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்ஓசி வந்து அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பீட்டர்ஸ் யூனிவர்சிட்டியில் மட்டும் என்ன ஒரு தகவல்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ஓசி கொடுத்துட்றாங்க. ஆனால் எப்போ கொடுக்குறாங்கன்னா, 60 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொடுக்குறாங்க. டேட்டு முன்னாடி டேட்டே போட்டுடுறாங்க. 60 நாள் மொத்தம் இருக்குன்னு சொன்னால் 60வது நாளோ இல்லை 59வது நாள்லையோ டேட்டு போட்டுக்கிறாங்க. ஆனால் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணது, அப்ளை பண்ண அந்த நிறுவனத்துக்கு எப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 5 நாளுக்கு அப்புறமா தான் வந்து அது டெலிவரி ஆயிருக்கு. அந்த என்ஓசி ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க சென்ட் பீட்டர்ஸுக்கு. அந்த என்ஓசி ரிஜெக்ஷன் என்ன காரணங்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி ஸ்டேட் பாலிசி இருக்குது, நீங்கள் வந்து இப்படி போயிட்டீங்கன்னா அரசு ஒதுக்கீடு பண்ண முடியாது, அப்போ ஃபீஸ் வந்து கூடிரும், அப்போ நடுத்தர மக்கள் வந்து மெடிக்கல் படிக்க முடியாது, இந்த மாதிரிலாம் நிறைய காரணங்கள் போட்டுட்டு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட நீங்கள் அஃபிலியேட் ஆயிருந்தீங்கன்னா மற்ற பல பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டின்னு ஒரே டீம்டு யூனிவர்சிட்டியாக போனீங்கன்னா அந்த ஒரு ஃபெசிலிட்டி, அந்த ஒரு இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு 2-3 விளக்கங்கள் கொடுத்து அவங்க என்ஓசி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இவங்க என்ஓசி ரிஜெக்ட் பண்ணாங்கிற பேசிஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், டீம்டு யூனிவர்சிட்டிக்கு தகுதி கிடையாது, ஏன்னா என்ஓசி ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் மட்டும் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, டீம்டு யூனிவர்சிட்டியோடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இது தெரிஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டெல்லி ஹைகோர்ட் கிட்ட அப்பீல் போகிறாங்க. 2 அப்பீல். ஒன்று என்னன்னு சொன்னால், இந்த யூனிவர்சிட்டி வந்து எனக்கு என்ஓசி கொடுத்தது தப்பு,
ஏன்னா 60 நாளுக்குள்ள அவங்க கொடுத்துருக்கணும், ஆனால் 60 நாளுக்குள்ள கொடுக்கல. டேட்டு முன்னாடி டேட்டாக இருந்தால் கூட எனக்கு கையில் கிடைச்சது வந்து லேட்டாக தான் கிடைச்சது. அதனால் அது வந்து டீம்டு என்ஓசி அப்படின்ற அந்த கிளாஸ் படி கொடுக்காதனால என்ஓசி கொடுத்ததாக தான் அது கருதப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்ளை பண்ணுறாங்க. அப்புறம் எனக்கு வந்து டீம்டு யூனிவர்சிட்டி அவங்க ரிஜெக்ட் பண்ணதும் தப்பு, ஏன்னா இதன் அடிப்படையில் தான் அவங்க ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க, அதுவும் தப்புன்னு சொல்லிட்டு அப்பீல் போகிறாங்க. ரொம்ப வாக்குவாதம் நடக்குது. இவங்க தரப்பில் என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னு சொன்னால், நான் வந்து முன்னாடி டேட்டில் தானே என்ஓசி இருக்குது, அதனால் நான் ஒத்துக்கிட்டேன், அதாவது நான் முடிவு எடுத்துட்டேன், நான் கம்யூனிகேட் தான் பண்ணல அப்படிங்கிறாங்க. அப்புறம் கோர்ட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் கம்யூனிகேட் பண்ணால் தான் அந்த ஆர்டர் வந்து முழுமை பெறும், நீங்கள் கம்யூனிகேட் பண்ணாத வரைக்கும் நீங்கள் அந்த ஆர்டர் எப்போ வேணால் மாற்றிக்கலாம். அப்போ அந்த ஆர்டரை மாற்றுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குதுங்கிறதுனால, பவர் இருக்குதுங்கிறதுனால அது வந்து நீங்கள் ஆர்டர் எடுத்து தான் கருதப்படாது. கம்யூனிகேட் பண்ணுற வரைக்கும் அது டிராஃப்ட் ஆர்டராக ப்ரொவிஷனல் ஆர்டராக தான் வந்து கன்சிடர் பண்ண முடியும். அதனால நீங்கள் 60 நாளுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணாததுனால அந்த கிளாஸ் படி 60 நாள் முடிஞ்ச உடனே நீங்கள் என்ஓசி கொடுக்கப்பட்டதா சட்டம் வந்து புரிஞ்சுக்கும் டீம்டு. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த என்ஓசி ரிஜெக்ஷன் அடிப்படையில் தான் வந்து இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் அந்த ரிஜெக்ஷன் வந்து கிடையாது, அவங்க என்ஓசி கொடுத்ததா நான் வந்து டீம் பண்ணுறேன்னு ஆர்டர் கொடுக்கறதுனால நீங்கள் வந்து அதை பரிசீலனை பண்ணி 2 வாரத்துக்குள்ளே கொடுக்கணுங்கிற மாதிரி ப்ரொசீட் பண்ணுங்கிற மாதிரி ஆர்டர் பாஸ் பண்ணிட்டார். இதுதான் வந்து நடந்திருக்குது. அதனால் என்ன ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லா கல்வி நிறுவனங்களுமே டீம்டு யூனிவர்சிட்டியாக அந்தஸ்து பெற்றது. அப்போ டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்து பெற்றதுனால அந்த 1300 மெடிக்கல் சீட்ஸ் வந்து இனிமேல் கவர்மெண்ட்டோட ஒதுக்கீட்டில் இருக்காது. அப்போ கவர்மெண்ட்டோட ஒதுக்கீட்டில் இருக்காதுன்னு சொன்னால் 650 மெடிக்கல் சீட்ஸு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஃபில் பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட் ஃபில் பண்ணுற 650 சீட்ஸில் தான் வந்து 7.5% ரிசர்வேஷன்லாம் இருக்குங்கிறதுனால அது எல்லாமே பாதிக்கப்படுது. அப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே கவர்மெண்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுற ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும், டீம்டு யூனிவர்சிட்டிக்கு அவங்க கொடுக்குற ஸ்லாப் வந்து அதிக ஸ்லாபு. அப்போ கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட 4 மடங்கு வந்து அதிகமாக ஃபீஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த சீட்ஸ் கம்மியாகுது, போட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நான் அதிக மார்க் எடுத்தால் தான் நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் எடுக்க முடியுங்கிற மாதிரி அந்த பர்சன்டேஜ் கூடும். அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வெளிக்கொண்டு வராரு. வெளிக்கொண்டு வந்ததுக்கப்புறமா தான் எல்லோரும் முழிச்சுக்கிறாங்க, அடடா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அடுத்த கேள்வி, இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், தாவேகா அமைச்சர், இது நான் இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் தாவேகா அமைச்சர் வீடியோ மூலமாக, அதாவது அவர் ப்ரெஸ்ஸில் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி அவங்க லேட்டாக ஃபைல் பண்ணாங்க. திமுக அரசு நடந்துட்டு இருக்கும்போது வந்து 2023 என்ஓசி ஃபைல் பண்ணியிருக்காங்க. கோர்ட் ஜட்மெண்ட் 2025 வந்துச்சு, அதனால் 1 இயர் லேட்டுன்னு சொல்லி சொல்கிறேன். ஆனால் வந்து நடந்தது 2023. அந்த என்ஓசிக்கு பதில் சொல்லாமல் இருந்தது 2023. இப்போ அவங்களும் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, நாங்கள் என்ஓசியே கொடுக்கல, அங்கே என்ஓசியே கொடுக்கலன்னு சொன்னால் அவங்க டீம்டு யூனிவர்சிட்டியாக மாற முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து தாவேகா அமைச்சர் இதெல்லாம் விளக்கிட்டு இந்த மாதிரி போன அரசாங்கத்தில் பண்ணியிருக்காங்க. அதனால தான் 650 வந்து சீட்டோட ஒதுக்கீட்டிலேருந்து மிஸ் ஆச்சு, அதுக்கு அவங்க தான் காரணம், நாங்கள் வந்து திரும்ப கோர்ட்டில் மேல்முறையீடுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். இதுக்கு இப்போ அண்ணாமலை அவர்கள் திரும்ப இன்னொரு ஃபாலோ அப் கேட்குறாரு. அவர் முதல்ல விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, நான் வெளிக்கொண்டு வந்த இந்த விஷயத்தை, ஆமாம் 650 சீட்டு தமிழ்நாடு அரசாங்கத்தோடைய ஒதுக்கீட்டிலேருந்து மிஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்கு முதல்ல நன்றி. ஏன்னா இதை வந்து வெளியவே யாரும் பேசலை, வெளியவே தெரியல. அப்போது இது அரசாங்கத்துலேருந்து ஃபஸ்ட்டு முதல்ல வெளிப்படை ஒத்துக்கிட்டீங்களா, அது முதல்ல நல்ல விஷயம், அது ஒன்று. ரெண்டாவது, இதுக்கு எதிராக நான் மேல்முறையீட்டில் கோர்ட்டு லீகலாக நீ இதுக்கு போய் வேலை பண்ண போகிறேன், இதை நான் அப்பீல் போகிறேன்னு சொன்னீங்களா, அதுவும் நல்ல விஷயம், அதையும் நான் பாராட்டுறேன். அது சொல்லிவிட்டு, ஆனால் 3வது முக்கியமான விஷயம் இருக்குது. வேணும்னே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்ஓசி ரிஜெக்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. என்ஓசி அப்ளிகேஷன் கொண்டு வராங்க, 60 நாள் டைம் இருக்குது, அந்த 60 நாளுக்குள்ளே என்ஓசி ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கனாலே அந்த கேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் என்ஓசி ரிஜெக்ட் பண்ணாமல் அந்த 60 நாள் போகட்டும்னு வெயிட் பண்ணி 60 நாள் போனதுக்கப்புறம் கரெக்டாக 60வது நாள் ஆர்டர் போடுற மாதிரி போட்டு, அதுவும் 5 நாளுக்கு அப்புறம் டெலிவரி பண்ணி, அதுவும் இன்னொரு 2 கல்வி நிறுவனங்களுக்கு என்ஓசியே கொடுக்காம இருந்து, அந்த என்ஓசி கொடுக்காம இருந்த சென்ஸ் அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்து, ஆக்சுவலாக என்ஓசி கொடுத்துருக்க கூடாது, இதுதான் வந்து நிறைய பேரோட வாதம். ஸோ இப்படி இருந்திருக்கே. அப்போ இதுக்கு யார் காரணம்? அப்போ அட்மினிஸ்ட்ரேஷனில் யார் உட்காந்துருக்குறாங்க, யாரோட அழுத்தத்தின் பேரில் அவங்க பண்ணாமல் இருந்தாங்க? இந்த 3 நிறுவனங்களோட ஓனர்ஸ் யார்? அது யாருக்கு லாபமாக இருக்க போது? டீம்டு யூனிவர்சிட்டி ஆகும்போது அவங்களோட ப்ரைஸ் கேப் அதிகமாகுது, அது அவங்களுக்கு ஒரு விதத்தில் பெனிஃபிஷியல் இருக்கலாம். அப்போது அதெல்லாம் நான் யாருன்னு சொல்ல வேண்டியதில்லை, அது யார், அது எல்லா நிறுவனங்களோட ஓனர்ஸ் யாருன்னு வெளிச்சமாக தெரியும். அப்போ இப்போ முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் லீகல் ஆக்ஷன் எடுத்து அப்பீல் போய் தடுங்க, அதெல்லாம் ஒரு பக்கம். இதை உள்ளே இருந்துக்கிட்டு என்ஓசி ரிஜெக்ட் பண்ணாமல் இருந்தது யார், அதை கண்டுபிடிச்சி அது எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணுறாரு. அப்போது இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியும் போல் யார் வந்து பண்ணாங்கங்கிறது. அவர் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், வெளிப்படையாக நீங்கள் சொல்லணும் யார் தப்பு பண்ணது, எந்த அதிகாரி தப்பு பண்ணது, யாரோட அழுத்தத்தின் பேரில் எந்த அதிகாரி தப்பு பண்ணார்,
வேணும்னே பண்ணியிருக்காங்க. 650 குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா விளையாண்டுருக்காங்க. எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க, 7.5% கிடைக்கும்னு சொல்லி நம்பி இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ 650 சீட்டில் 7.5% வச்சுக்கோங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 குழந்தைங்களுடைய படிப்பு செலவு வந்து அந்த படிப்பு வந்து அந்த 7.5 இல்லாமல் போயிடுது. மொத்தமாக எல்லாருக்குமே அந்த 650 சீட்டுக்குமே வந்து ஃபீஸ் 3 times 4 times ஆயிடுது. அப்போ அதுக்கெல்லாம் யார் காரணம்? அதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. அது அப்டேட். ஸோ என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா பார்க்கணும். இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோர்ட்லேயுமே சொல்லியிருக்காங்க, டீம்டு யூனிவர்சிட்டி ஆகணும்னு ஒருத்தர் அப்ளிகேஷன் போடுறாருன்னு சொன்னால் நீங்கள் அதில் என்னெல்லாம் காரணங்கள் இருக்கலாம். நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு காரணங்கள் வந்து ஒழுங்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, ஒழுங்கான தகுதி இல்லை, அந்த ஏ கிரேடு சரியாக இல்லை, அந்த மாதிரி இதுதான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய, என் ஸ்டேட்டுக்கு வந்து இப்படி பாலிசி இருக்குது, என் ஸ்டேட்டில் நான் உள்ளொதுக்கீடு கொடுக்கணும், என் ஸ்டேட்டில் நான் வந்து இது பண்ணணும், அதுக்காக நான் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி ஆக்க மாட்டேன்னு நீங்கள் என்ஓசி கொடுக்கக்கூடாது, என்ஓசி கொடுக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் அவங்க மேற்கோள் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அப்போ இது எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், அப்போ எந்த காலேஜுமே நீங்கள் மெடிக்கல் காலேஜுமே டீம்டு யூனிவர்சிட்டி ஆகக்கூடாதுங்கிற மாதிரியான வாதம் மாதிரி ஏற முடியாது. அப்போ என்ஓசி கொடுக்காம இருந்து அவங்க யாருமே என்ஓசி கொடுக்கக்கூடாது, டீம்டு யூனிவர்சிட்டியை தமிழ்நாட்டில் எந்த மெடிக்கல் காலேஜுமே ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வாதம் ஆயிருதுல இப்படி நம்ம இப்படி பேசணும்னு சொன்னால். அதனால் அது நோக்கம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஜென்யூனாக ஒரு அப்ளிகேஷன் வருதுன்னு சொன்னால் அது ஜென்யூனாக நீங்கள் பார்த்து ஸ்டடி பண்ணி அந்த நிறுவனத்துக்கு கல்வி நிறுவனத்துக்கு என்ஓசி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு பார்த்து முடிவெடுத்து பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்கள் பதில் சொல்லாமல் கம்முன்னு இருந்துட்டு இதில் இன்னொரு பாலிடிக்ஸும் ப்ளே பண்ணியிருப்பாங்க. என்ன ப்ளே பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால், தமிழக அரசு என்ஓசி வழங்காமலேயே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளை டீம்டு யூனிவர்சிட்டியாக ஒப்புதல் கொடுத்தது ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு எல்லா பக்கம் ஓப்பன். அப்போ இதை திரும்ப ஒருத்தர் படித்து சொல்லணும், இல்லைப்பா அவங்க என்ஓசி நீங்கள் கொடுக்காமலாம் ஒன்றும் அவங்க பண்ணல, இந்த கிளாஸ்லேயே போட்டிருக்கு, என்ன போட்டிருக்குன்னு சொன்னால் 60 நாள் நீ பதில் சொல்லலைன்னா நீ என்ஓசி கொடுத்ததா பொருள் அப்படின்னு கிளாஸில் போட்டிருக்கலாம், விளக்கம் கொடுத்துட்ருக்கணும். ஆனால் இவங்க அரசியல் பண்ணிடுவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டில் இருக்க சட்டத்தை வந்து கையில் எடுத்துக்குது, கல்வி அட்டானமஸை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பிடுங்குது, தலையிடுது, இப்படி சொல்லிட்டு அரசியல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது இது வந்து அரசியலுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. அப்படி அரசியலுக்காக நீங்கள் வந்து என்ஓசி ரிஜெக்ட் பண்ணாமல் இருந்து யாரும் கண்டுபிடிச்சி தண்டனை கொடுக்கணுங்கிறது தான் இதில் மையக்கரு. மற்றபடி டீம்டு யூனிவர்சிட்டி ஆகிறது ஓகே தான், அது ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய ப்ரிராகேட்டிவ். அஃப்கோர்ஸ் அந்த எல்லா ரூல்ஸையும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கிற பட்சத்தில். ஸோ அந்த கேஸோட ஹைலைட் அது. ஆனால் இது வெளிக்கொண்டு அந்த எக்ஸ்போசிஷனோட ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி இது வந்து வெளியே தெரியாமல் இருக்குது. எவ்வளோ முன்னணி பத்திரிகைகள் இருக்காங்க, அந்த பத்திரிகைகள் வந்து போட்டிருக்காங்க, இப்போது ரீசெண்டாக போட்டிருக்காங்க. பட் இருந்தாலுமே அப்போ எப்படி இது மிஸ் ஆச்சு, எப்படி இது ஃப்ளேரப் ஆகலை. இவங்க அனிதா அவர்கள் மரணம் வந்து தமிழ்நாட்டையே உழுக்குச்சு. இன்னும் வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து இப்போ விஜய் அவர்கள் கூட சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி நீட் எதிர்த்து பேசிட்டு தான் வந்தார். அப்போ என்னமோ ஒரு என்ன சொல்கிற நம்பிக்கை இருக்குது அரசியல்வாதிகள் மத்தியில், இல்லாட்டி அந்த கல்வி நிறுவனங்களோட ப்ரெஷர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளோ அவேராக இருக்கக்கூடிய ஸ்டேட்டில், பர்டிகுலர்லி மெடிக்கல் எஜுகேஷன் பற்றி இவ்வளோ அவேராக இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இவ்வளோ பெரிய விஷயம் யார் பெருசாக விஷயம் தெரியாமல் இருந்ததுங்கிறது பயங்கர ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் அண்ணாமலை நான் வந்து ஒரு பயங்கர ஹெல்தியான ஒரு ஆப்போசிஷன் லீடராக செயல்பட்டுருக்கிறாரு. இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இந்த வீடியோட நோக்கம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை பற்றி உங்களோட கருத்து என்னது? எனக்கு இதில் அகாடமிக்கெல்லாம் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. நான் இதில் என்ன படித்தனோ அந்த கோர்ட் ஜட்மெண்ட் ஃபுல்லாக படித்தேன். அண்ணாமலையர்கள் போட்டிருந்தது, அப்புறம் அந்த அமைச்சர் பேசினது, இதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்குலாம் கூட தகவல்கள் தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். மற்றபடி உங்களோட மற்ற கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிசி சந்திக்கிறேன். வணக்கம்.